முதற்றே உலகு வணக்கம். மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கேரா நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை. டொரண்டோவின் தற்போது பிள்ளை இப்பொழுது 0 பாகை செல்சியஸாக உணரப்படுகின்றது. இன்றைய குட் ஈவினிங் கேரா நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர் கொலம்பியா குரூப். 0 பாகை செல்சியஸ் என்று சொல்லியிருந்தேன். அதான் இன்றைய நாளில் முக்கியமான விஷயமாக சொல்லலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று நாங்கள் பனிப்பொழிவை ஸ்ப்ரிங்கில் பனிப்பொழிவை எதிர்கொண்டிருக்கின்றோம். கணிசமான அளவு பனிப்பொழிவு இருந்திருந்தாலும் கூட பிறகு ஒரு கட்டத்தில் இதெல்லாம் உருகி ஓரளவு கிளியரானாலும் கூட கொஞ்சம் இந்த குளிர் இன்னுமே நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றும் நாளையும் குறிப்பிட்ட அளவு இந்த குளிரை நாங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். தொடர்ந்து வரும் நாட்களில் அது மாறலாம். எனவே இந்த ஸ்ப்ரிங்கில் இப்படி வந்தது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே வழமை போல இன்றைய நாளிலும் இன்றைய நிகழ்ச்சியிலும் கனடா சம்பந்தப்பட்ட முக்கியமான நிகழ்ச்சிகளை தான் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் வழங்குகின்ற தகவல், அதாவது அண்மையில் அறிவிக்கப்பட்டிருந்த பட்ஜெட், அதாவது இந்த வரவு செலவு திட்டத்தின்படி சைல்ட் கேர் பெனிஃபிட்ஸ் பற்றி அவர்கள் நேற்றைய தினம் குறிப்பிட்ட தகவலை அறிவித்திருந்தார்கள். அது பற்றி இன்றைய தினம் பெற்றோர்களுடன் ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு செய்து அவர்களுடன் கலந்துரையாடினார்கள். அது பற்றிய தகவல்கள் உங்களுக்காக வர இருக்கின்றன. அத்தோடு ஒவ்வொரு நகர முதல்வர்களும் கோவிட்-19 வேக்சின்ஸ் மற்றும் தடுப்பூசி வழங்கல் பற்றிய விவரங்களை வழங்கியிருக்கின்றார்கள். டொரண்டோ, பிராம்டன் மற்றும் மிசிசாகா நகர முதல்வர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் தகவல்களை. அத்தோடு கனேடிய வலம் பகுதியில் இமேஜ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் நேரடி மற்றும் மெய்நிகர் கண்காட்சி பற்றி தமிழ் சிவிக் ஆக்ஷனில் இருந்து நீதன் ஷான் அவர்கள் வழங்குகின்ற ஒரு தகவல்கள் மற்றும் ஒரு கருத்து பகிர்வு இருக்கின்றது. மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் பல விஷயங்கள் உங்களுக்காக இருக்கின்றன. அங்கங்கே சிறு சிறு தகவல்களும் இங்கே இருக்கின்றன. எனவே நாங்கள் நேரடியாக டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்கு செல்லலாம். வரவு செலவு திட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. நிறைய மாற்றங்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முதல் 2020க்கான வரவு செலவு திட்டம் அறிவிக்கப்பட்டது. அதாவது இந்த வாரம் திங்கட்கிழமை 2021ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தன. அதிலும் நேற்றைய தினமும் குறிப்பாக இந்த சைல்ட் கேர் பெனிஃபிட்ஸ் பற்றி அறிவித்திருந்தார்கள். இருந்த போதிலும் கூட இது பற்றிய தெளிவான விளக்கங்களை நேரடியாக பெற்றோர்களுடன் கலந்துரையாடும் போது நிறைய தகவல்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதை பற்றி மேலதிக விளக்கங்களும் பெறக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் இவர்கள் இருவரும் இன்றைய தினம் பெற்றோர்களை சந்தித்திருந்தார்கள். அது பற்றிய காணொலி இப்பொழுது உங்களுக்காக. A child care event that features families from across the country. I'm really looking forward to hearing from you on your experiences and your hopes for the future. It's so great to see so many kids on the line right now. I'm looking forward to chatting with you. But I want to highlight that we're here with Ahmed Hussein, who is the Minister of Families, who has been driving this over the past number of got a tickle in my nose. Over the past number of years. And of course, Chrystia Freeland, who just put forward as Canada's first
woman finance minister an extraordinary budget that is featuring about $30 billion of investment over the coming 5 years in childcare, which is extraordinarily exciting. I want to say, first of all, thank you to all of you, not just for being here today, but for everything you've done over the past very difficult year. And I want to start with the kids. You guys have been amazing. I know it's been really, really tough. There's been a lot of challenges. You haven't been able to go on play dates the same way. You haven't been able to see your friends. It's been a very difficult year, although I know a lot of you are pretty happy that mom and dad may have been home a lot more often than usual. But it's been tough and it's been different. I just want to say thank you, all of you, for everything that you did during this year, because it's always been tough, but I know you've also been there to help out around the house, to do your homework at the kitchen table, and to contribute in all sorts of ways that really made a difference. And to parents, obviously, thank you. Thank you for hanging in there. Thank you for staying focused on keeping yourselves, your loved ones, your family safe. Thank you for all the sacrifices you've made. Thank you for figuring out how to get that balance going between in many cases, working at home and caring for the kids. I can tell you from personal experience, we all know not always the easiest thing, but you've done an amazing job. But of course, one of the things that this past year has highlighted is the challenge about what happens when there isn't accessible, affordable childcare out there for families. And we've known for a long time that it was the right thing to do, but as we've seen during this pandemic, it's also the smart thing to do. And the business community and people across the political spectrum have now understood that. And that's why this government is really excited about moving forward in partnership with the provinces on affordable childcare, accessible childcare, quality childcare right across the country. We're talking about an average of $10 a day in 5 years, but immediate work is going to start with the provinces who want to. We're really excited about it. டொரண்டோ நேரம் 9 மணி 7 நிமிடம். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் கொலம்பியா குரூப். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் இந்த சைல்ட் கேர் பெனிஃபிட்ஸ் இது பற்றிய தகவல்களை வழங்கியிருந்தார்கள். அதுவும் குறிப்பாக வேலைக்கு செல்கின்ற பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வந்து டே கேரில் விட்டு போகும்போது அவர்களுக்காக ஒரு நாளைக்கு $10 படி வழங்கப்பட இருக்கின்றது. அதுவும் அவர்களுக்கு ஒரு சாதகமான செய்தியாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது இந்த பொருளாதாரம், கனடிய பொருளாதாரம் இந்த கோவிட்-19 காலத்தில் எப்படி ஏறி இறங்கினதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நிறைய இடங்களில் வீழ்ச்சி ஏற்பட்டாலும் சில குறிப்பிட்ட விஷயங்களில் வந்து அதிகளவு பாதிப்பு இருந்தாலும் சில இடங்களில் வந்து அதுக்கேற்ற மாதிரி வருமானங்களும் அதுக்கேற்ற மாதிரி இருந்தன. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வீடு விற்பனை வந்து இந்த கோவிட்-19 காலத்தில் வந்து எப்படி அதிகரித்தது, அதனுடைய விலைகள் எப்படி அதிகரித்தது. அதாவது போன வருடத்தின் இடைப்பகுதியில் வந்து வீடுகளோட விலை குறைவடைந்தாலும் பிறகு போக வீடுகளுடைய விலைகளும் அதிகரித்தது. குறிப்பாக இந்த வருட ஆரம்பத்திலும் வீடுகளின் விற்பனை அதிக அளவு இருந்தது. எனவே இந்த விடயங்களில் வந்து நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். இந்த பேங்க்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்படி இருக்க போகின்றதா, அதிகரிக்க போகின்றதா, குறைய போகின்றதா, மோர்கேஜினுடைய நிலைமைகள் எப்படி இருக்க போகின்றன. எனவே இது பற்றிய விவரங்களை வந்து உங்களுக்கு வழங்குவதற்காக பேங்க் ஆஃப் கனடா கவர்னர் சீஃப் மேக்லம் அவர்கள் இது பற்றிய விடயங்களை வழங்க இருக்கின்றார்கள். இதன் குறிப்பாக இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்போ அதிகரிக்கும் என்பதை அவருடைய காணொலியை பார்த்த பிறகு தெளிவாக விவரிக்கலாம். You can be sure the Bank of Canada will continue to support Canadians and the Canadian economy through the full length of this recovery. Before I turn to the Governing Council's policy discussions, let me say a word about the format of the Monetary Policy Report. You'll notice 2 new boxes 2 and 3, that review changes to the global and Canadian economic outlooks. We added these boxes to enhance the transparency of our analysis and to more clearly explain our forecast changes. We intend to make these regular features of the Monetary Policy Report, so we look forward to your feedback to this innovation. Let me now turn to the Governing Council's deliberations. We spent a lot of time talking about incoming data. The first quarter is looking like it was considerably stronger than we were expecting back in January. You won't be surprised to hear that we also spent time discussing what's happening in the housing market. The pandemic has led to some unique circumstances. With so many households working and studying at home, we see many people wanting more space.
and interest rates have been unusually low, making borrowing more affordable. While the resulting house price increases are rooted in fundamentals, we are seeing signs of extrapolative expectations and speculative behavior. Given elevated levels of household debt and the risks that households may overstretch in the face of rising housing prices, we welcome the recent proposal by the Superintendent of Financial Institutions to introduce a fixed floor to the minimum qualifying rate for uninsured mortgages. New measures just announced in the federal budget will also be helpful. We are watching developments in the housing market very closely, and we'll have more to say on this in our financial system review in May. The Governing Council also spent time discussing estimates of the amount of slack in the economy and the outlook for potential growth. While the economy, with the economy proving more resilient to the pandemic and vaccines rolling out, we are hopeful that there will be less labor market scarring and less lost capacity than we earlier feared. Bankruptcies have been low, and surveys of investment intentions, including our own Business Outlook survey, both suggest that many companies are speeding up investments in digital technologies. These factors are reflected in our decision to raise our estimate of the economy's potential output. But it bears stressing that considerable uncertainty surrounds our estimates of potential output. We have never seen a recession or a recovery like this one. The pandemic continues to have widely different impacts across sectors, businesses, and groups of workers. Further economic restrictions have affected both demand and supply, and this is making it more difficult to interpret economic signals. This all means that as the recovery continues, we will be paying attention to a broad spectrum of indicators of slack, including a range of labor market indicators. We remain committed to holding the interest rate at the effective lower bound until economic slack is absorbed so that the 2% inflation target is sustainably achieved. Based on the bank's latest projection, this is now expected to happen sometime in the second half of 2022. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:13 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். பேங்க் ஆஃப் கனடா கவர்னர் சீஃப் மெக்கலம் அவர்கள் வழங்கிய தகவல்கள் பார்த்தோம். அதிலும் நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருந்தார். அதாவது பொருளாதாரம் தற்பொழுது மந்தமான நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்பொழுது இந்த சமயத்தில் தற்சமயம் அதிகரிக்க வாய்ப்பு குறைவு. பட் இருந்தாலும் அடுத்த வருடம் 2022ஆம் ஆண்டுடைய நடுப்பகுதியில் இதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே இப்பொழுது நடைபெறும் மாற்றங்கள் என்று பார்க்கும்போது நிச்சயமாக இந்த மோட்கேஜ் சொல்லலாம். மோட்கேஜ் இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. உதாரணமாக சொல்லப்போனால் 5 வீதத்திலிருந்து 25 வீதமாக அதிகரிப்பது சொல்லலாம். அதே நேரம் இப்போ ஒரு வீட்டுக்கு டவுன் போடும்போது 20% டவுன் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இந்த வீடு விற்பனை இந்த பகுதியிலும் இந்த மோட்கேஜ் பகுதியிலும் தான் கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகின்றது. அடுத்ததாக இன்னொரு தகவல், ஷாப்பர்ஸ் ட்ரக் மார்ட் அவர்களுடைய ஃபார்மசிஸ் 24 மணி நேரம் 7 நாட்களும் 24 மணி நேரம் வேக்சின் வழங்குவதற்கான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இனிமேல் வேக்சினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுவும் குறிப்பாக AstraZeneca தான் இதில் ப்ரையாரிட்டியாக தென்படுகின்றதும் இங்கே ஒரு உண்மையான விஷயமாக இருக்கின்றது. பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு இன்னும் இந்த AstraZeneca எடுப்போமா இல்லையா, நாங்கள் ஃபைசர் மற்றும் மொடர்னாக்காக வெயிட் பண்ணுவோம் என்ற ஒரு எண்ணத்திலும் டபுள் மைண்டட் எண்ணத்தோடையும் இருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். பட் ஆனால் வைத்தியர்கள் தொடர்ந்து வலியுறுத்துவது எது கிடைக்கின்றதோ முடிந்தவரை அந்த வேக்சினை எந்த தடுப்பூசியாக இருந்தாலும் சரி அதனை பெற்றுக்கொள்ளுமாறும் அது பாதுகாப்பானதான என்றும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். இதிலையும் பார்க்கும்போது 20 லொக்கேஷன்ஸில் அதாவது டொரண்டோ, பீல் மற்றும் யோக் பிராந்தியங்களில் 20 லொக்கேஷன்ஸில் மொத்தமாக இந்த 16 ஹாட்ஸ்பாட் அந்த கம்யூனிட்டிஸ் உட்பட இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட இருக்கின்றன. நீங்கள் வழங்கும் போல் இந்த ஷாப்பர்ஸினுடைய வெப்சைட்டுக்கு சென்று நீங்கள் உங்கள் பதிவுகளை மேற்கொள்ளலாம். அதாவது உங்களோட
போஸ்டல் கோட் என்பதையும் வந்து நீங்கள் குறிப்பாக அதில் எடுத்து பார்ப்பது நிச்சயமாக இருக்கும். என்றால் சில இடங்களில் அதாவது குறிப்பிட்ட இந்த ஹாட்ஸ்பாட்னு சொல்லக்கூடிய இடங்கள் வந்து 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கூட அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் அதனை சரியான வகையில் விசாரித்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து நிறைய ரிசர்வேஷன் வந்து பெறுகின்ற காரணத்தால் வந்து உடனடியாக இப்போ டைம் கிடைக்கிறதோ அந்த டைமில் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் கம்பெனிஸ் நீங்கள் வேலை செய்கிற இடங்கள் கூட அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதாக இருக்கின்றன. சப்போஸ் உங்களுக்கு டே டைமில் தான் உங்களுக்கு இந்த வேக்சின் பெறக்கூடியதாக இருந்தாலும் அவர்கள் வந்து அதுக்கான பேமெண்ட்டை வந்து கொடுக்கக்கூடியதாகவும் அறிவித்திருக்கிறார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் இன்னும் மேலும் நிறைய வேக்சின்ஸ் வந்து பெறப்பட இருக்கின்றன. காரணம் வந்து கடந்த வாரம் முக்கியமான இந்த தடுப்பூசி வழங்கும் நிலையங்கள் வந்து பற்றாக்குறை காரணமாக மூடப்பட்டன. மறுபடியும் ரிவைவ் பண்ணுற காரணத்துக்காக வந்து தொடர்ந்து வேக்சின் பெறப்பட இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக நேற்றைய தினம் ஒரே நாளில் மட்டும் 1,20,000 ஷாட்ஸ் வந்து போடப்பட்டிருக்கு என்பதும் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்காகவும் தெரிகின்றதும் குறிப்பிடத்தக்க விஷயம். மொத்தமாக 25% மக்கள் வந்து வேக்சின்ஸ் எடுத்து விட்டார்கள் என்பதும் இங்கு தெரிகிற விஷயமாக இருக்கின்றது. அடுத்ததாக டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்கள் விடுத்திருக்கின்ற அறிவித்தல் குறிப்பாக 13 பாப்அப் கிளினிக்ஸ் வந்து ஹாட்ஸ்பாட்ஸில் வந்து திறக்கப்பட இருக்கின்றன. எனவே இந்த தடுப்பூசி பற்றி வழங்கப்பட வேண்டிய விஷயங்களை பற்றியும் அடுத்தடுத்ததாக இந்த வயதில்லை பற்றியும் மற்றும் இந்த ஹாட்ஸ்பாட் எங்கெங்கெல்லாம் திறக்கப்பட இருக்கின்றன பற்றியும் இப்பொழுது உங்களுக்கு டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்கள் வழங்குவார்கள். The city continues to work with its healthcare partners, pharmacies, doctors, and Toronto Public Health to administer all available COVID-19 vaccines with increasing efforts in COVID hotspots. In fact, as you will hear today, we continue within available supply limits to step up the pace and to innovate as we go about the largest vaccination effort in the history of the city. 948,657 COVID-19 vaccine doses have now been administered in the City of Toronto. And like everything else in this pandemic, we've made sure that the ongoing vaccination rollout is nimble and that it is ready to adapt based on the best public health advice available. That's why we are focused on getting the shots that we do have in the arms of residents in hotspot neighborhoods, the places where our public health officials say these vaccines are most needed and can make the biggest difference. This has already led to thousands and thousands of doses being administered at mobile clinics in hotspot postal codes. I'm excited to announce today another important element of this campaign, the Team Toronto Sprint strategy. City officials and Toronto Public Health have worked with our hospital and healthcare partners to build this strategy, which will focus on ramping up vaccinations in the 13 hottest hotspot postal codes in the city over the next 2 weeks. This will bring vaccine doses for eligible people 18 and older to where people live in the neighborhoods that are in the greatest need. And once those have been addressed, we will, of course, subject to vaccine supply, move on to the next group. Make no mistake, this is a team effort involving the city and public health, but also our hospital partners, our healthcare partners, and our community partners. This is where the groundwork that we have done to help mobilize and support grassroots organizations will lead to the greatest and best vaccine ground game in the history of our city. The first of these Sprint Strategy clinics in Etobicoke, North York, Scarborough, and Thorncliffe Park come together because our community partners go door to door encouraging people to get vaccinated. We bring the vaccines, we bring the vaccinators, and they bring the community to get vaccinated. This is Toronto in action. Every aspect of our city working to get people vaccinated, because we know from our public health experts that a vaccine dose in these hotspots will have a bigger impact on stopping the spread of COVID-19 and ultimately turning the tide of this pandemic, which we must do, as you will hear from the numbers that are going to be conveyed by Dr. Davila in her report today. 9:19 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி வழங்குகின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். எனவே குறிப்பாக டொரண்டோவில் இருக்கக்கூடிய மக்களுக்கான அந்த கோவிட் வேக்சின் வழங்கப்படுகிற இடங்கள் ஃபார்மசிஸ் மூலமாக நீங்கள் இப்பொழுது பெறக்கூடியதாக இருக்கும். 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் உங்கள் வேக்சினை வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் மூலமாகவும் அதாவது கால் மூலமாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்கள் ரிசர்வேஷனை அதே நேரம் குறிப்பிட்ட சில இந்த ஹாட்ஸ்பாட்னு சொல்லக்கூடிய இடங்களில் வந்து 18 வயதுக்கு
மேற்பட்டவர்கள் கூட அப்ளை பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். அதை பற்றி நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பிராம்ப்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன கூறியிருக்கிறார் என்று பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக பிராம்ப்டனை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் வந்து மேலும் ஃபார்மசிஸில் வந்து வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இன்னும் குறைவாக இருப்பதாகவும் சொல்கிறார். ஏற்கனவே வந்து வேக்சின் கிடைக்கப்படுகின்ற வீதமும் குறைவாக இருக்கிற காரணத்தில் இப்பொழுது இந்த ஃபார்மசிஸ் மூலமாகவும் கிடைக்கப்பெற வேண்டிய தருணத்தில் இன்னமும் கொஞ்சம் அதிகரிக்கலாம் என்ற ஒரு வேண்டுகோளையும் அவர் விடுத்திருக்கின்றார். அனுபவமாக பார்க்கும்போது 61 ஃபார்மசிஸ் வந்து இப்பொழுது பிராம்ப்டனில் இருக்கின்றன. இந்த வகையில் வந்து இன்னும் மேலும் அதுக்கு மேலும் வழங்கக்கூடிய வசதி அங்கே இருந்தாலும் கூட இன்னும் அமைக்கப்படவில்லை என்றே ஒரு குறையாகவும் கூறுகின்றார். தற்சமயம் வந்து 1,00,000 ரெசிடென்ஸுக்கு 8 ஃபார்மசிஸ் என்ற விதத்தில் வந்து அங்கே இருக்கின்றன. மிசிசாகாவை பொறுத்த வரைக்கும் 10, டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் 9, கிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் 26 என்ற விதத்தில் வந்து இருக்கின்றன அந்த மக்கள் தொகையினுடைய அடிப்படையில். எனவே மேலும் வேக்சின்ஸ் வந்து பெறக்கூடியதாக இருக்கும். காரணம் வந்து அண்மையில் இருக்கக்கூடிய நகரங்களில் ஒப்பிடும் போது பிராம்ப்டனில் அதிகரிக்கின்ற வீதமும் வந்து எப்படி டொரண்டோவில் அதிகரிப்போ அதே நேரம் பிராம்ப்டனில் அதே அளவு தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. எனவே இது பற்றி அவர் என்ன கூறுகிறார் என்று இப்பொழுது பார்க்கலாம். I want to start off by acknowledging that yesterday I was proud to get my AstraZeneca vaccine. The age threshold arrived for those in my age category over 40, and so I gladly signed up. Vaccines save lives. The best vaccine you can get is the first one available, and I just wanted to note that there was no adverse effects, and I would encourage everyone to get that first vaccine. It protects your friends, your family, and your neighbors. I also wanted to start off today by acknowledging I appreciate the province listened. I know there was a little bit of havoc when they announced the new provisions on the weekend. I got a lot of feedback about concerns about outdoor amenities being closed, given the fact that the science table had said that these are low-risk, safe environments for people to get fresh air and exercise. And I know that the province very quickly walked back the closure of playgrounds and is now considering what other outdoor amenities may be safe to open. And I would encourage them to do so. I really think it's important for the mental health of our residents, and glad that they appear to be listening. The next thing I wanted to touch upon today is one of my frustrations. You know, Brampton has been a hotspot. Peel Region has been a hotspot through this pandemic. And if you look at every piece of medical advice in the province, it says focus on the hotspots, focus on the areas that are facing the greatest transmission of this virus. And things are gradually getting better. Our supply of vaccine is gradually getting better. But I was looking at the data this weekend, and I looked at the pharmacy rollout. And unfortunately, this is another example where we're not seeing the focus on the hotspots that's merited. So Brampton has likely the highest positivity rate for a major municipality in Ontario. And I think Dr. Lowe can confirm that, over 20%. And if you look at the pharmacy allocation, right now, Brampton has 8 pharmacies per 100,000 residents. Toronto has 9. Mississauga has 10. Kingston has 26 pharmacies per 100,000 residents that are administering the COVID-19 vaccine at a pharmacy. And so I would plead with the provincial government to continue to expand the pharmacy rollout in Brampton. நீங்கள் கோவிட்-19 பாதிக்கப்பட்டுள்ளீர்களா? உங்களுக்கு சமூக உதவி தேவைப்படுகிறதா? கேஃபெஸ் என்னும் சமூக நிறுவனம் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். கேஃபெஸ் சமூக உதவி சேவைகளை வழங்கி வருகிறது. அத்துடன் அவர்கள் தமிழ், ஆங்கிலம், கண்டனீஸ், மண்டரின், ஹிந்தி, பஞ்சாபி மற்றும் உருது போன்ற மொழிகளில் சேவைகளை வழங்குகிறார்கள். உணவு பாதுகாப்பு, போக்குவரத்து, மளிகை பொருட்கள் கொள்வனவு, குழந்தை பராமரிப்பு, தன்னார்வ தனிமைப்படுத்தல் மையம், தங்குமிடம், வருமான உதவி ஆகியவற்றுக்கான சமூக வளங்கள் மற்றும் மெய்நிகர் வழியாக உள ரீதியான ஆதரவுக்கான ஆலோசனைகள் போன்ற சேவைகளை அவர்கள் வழங்குகிறார்கள். நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொள்ள அழைக்க வேண்டிய எண் 416-646-5108.
அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை சேவைகளை வழங்குகிறார்கள். டொரண்டோ நேரம் 9:25 நேயர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் கொலம்பியா குரூப். பிராம்ப்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் வழங்கிய தகவல் பார்த்தீர்கள். அந்த வகையில் அவரும் குறிப்பாக நேற்றைய தினம் AstraZeneca வேக்சினை அவரும் பெற்றுக்கொண்டார் என்று அவரும் சந்தோஷமாக கூறியிருந்தார். எனவே இந்த வித தயக்கமின்றி நீங்களும் அதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க மேலும் வேக்சின்ஸ் வழங்கக்கூடிய இந்த ஃபார்மசிஸ் மேலும் திறக்கப்பட வேண்டும். அதுக்கான வசதிகள் நிறைய இருந்தும் இன்னும் குறைவாக இருக்கும் என்பதையும் கூறியிருந்தார். எனவே பார்க்கலாம் அடுத்தடுத்த வாரங்களில் அவரது வேண்டிகள் மற்றும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகின்றதா இல்லையா என்று. அடுத்ததாக மிசிசாகா நகர முதல்வர் போனி கிராம்பி அவர்கள் வழங்குகின்ற தகவல்கள். அவர் கூறிய தகவல்களை பார்க்கும்போது குறிப்பாக அந்த இந்த கடந்த வாரம் இந்த ஸ்டே அட் ஹோமுடைய கட்டுப்பாடுகள் அதன் விதிகளுடைய கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்ட நிலையில் குறிப்பாக இந்த போலீஸ் காவல்துறையினர் மக்களை மறித்து அவர்கள் எங்கே செல்கின்றார்கள் என்ற விசாரணைக்கு எதிராக நிறைய பேர் குரல் கொடுத்திருந்தார்கள். அந்த வகையில் மிசிசாகா நகர முதல்வர் போனி கிராம்பி கூட அதை பற்றி கூறியிருந்தார். அது கொஞ்சம் இன்னும் உரிமைகளுக்கு எதிராக இருக்கும். எனவே அதை முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். அதே நேரம் அவுட் சைட் கேதரிங், இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் லைக் இந்த கோல்ஃப் கிளப் மாதிரி இந்த மாதிரி விடயங்களில் அதிக கட்டுப்பாடு வேண்டாம் என்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். காரணம் அதன் மூலமாக நிறைய பரவுவதில்லை. குறிப்பாக இந்த இண்டோர் கேதரிங்ஸ் இது மூலமாகத்தான் அதிகமாக பரவுகின்றது என்பதை குறிப்பாக கூறியிருந்தார். எனவே இப்பொழுது இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பர் இவர் என்ன கூறியிருக்கிறார் என்பது இப்பொழுது பார்க்கலாம். It has been an incredibly busy few days in terms of new announcements from the province and from the region of Peel. I know a lot of residents have questions about exactly what is going on. But first, I want to paint a picture of the situation that Mississauga and Peel region face. The reality is that things have never been more serious. The region's 7-day moving daily average of cases is up to 801, and that's up from 747 just 1 week ago. In Mississauga, we're now averaging 275 cases per 100,000, and that's up from 226 cases per 100,000 a week ago. Both Trillium and William Osler hospitals continue to transfer patients to hospitals across Ontario. And if it wasn't for these patient transfers, both Osler and Trillium would be completely overwhelmed. Trillium, for example, is transferring out up to 10 patients per day to hospitals in southwestern and southeastern Ontario, from Chatham to Kingston. Trillium is dealing with 138 COVID patients, 29 patients in the ICU, and 50 suspected cases. The situation is similar at William Osler Hospital, with 189 COVID hospitalizations, 28 patients in the ICU, and 63 suspected cases. ICU doctors fear that hospitals across Ontario will soon be in a situation where gut-wrenching decisions will have to be made about who does and doesn't receive life-saving care. I spoke with the leadership of both hospitals yesterday, and they are both in desperate need of more support. I'm thankful that Prime Minister Justin Trudeau is making more support available to Ontario, working with other provinces and territories to coordinate staff and supply to our province. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. டொரண்டோ நேரம் 9:29. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். மிசிசாகா நகர முதல்வர் போனி கிராம்பி அவர்கள் குறித்து அவர்கள் பார்த்தோம்.
அடுத்ததாக ஒன்சாரியோ முதல்வர் டக்வர்ட் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட செய்தி வந்து இப்போது பெரும்பாலும் பகிரப்பட்டு வருகின்றது. காரணம் அவருடைய அலுவலக உதவியாளருடன் தொடர்பு இருந்த காரணத்தினால் வந்து அவருக்கு வந்து கோவிட் செய்ய வேண்டிய காரணம் அவருக்கு அலுவலக உதவியாளருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் வந்து முதல்வர் டக்வர்ட் அவர்களும் வந்து கோவிட் தொற்று பரிசோதனையை மேற்கொண்டார். பட் இருந்தாலும் அவருக்கு நெகட்டிவ் என்று வந்திருந்தாலும் கூட இந்த கட்டுப்பாடு இந்த சுகாதார விதிகளை சரியான முறையில் கட்டுப்பாடுகளை சரியாக கண்டுபிடிக்க வேண்டிய காரணத்துக்காக அவர் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். பட் இருந்தாலும் இருந்த இடத்திலிருந்து அவருடைய பணிகளை தொடர்வார் என்றும் கூறப்படுகின்றது. குறிப்பாக கடந்த திங்கட்கிழமை அந்த அலுவலக உதவியாளருடன் தொடர்பு இருந்த காரணத்தினால் வந்து அவரும் டெஸ்ட் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தது என்பதும் கூறப்படுகிறது. அதே நேரம் அண்மையில் தான் அவரும் அஸ்ட்ராசெனகா வேக்சினை பெற்றுக்கொண்டார் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். என பார்க்கலாம், இன்னும் 2 வாரங்களுக்கு அல்லது குறைந்த 10 நாட்களுக்காவது அவர் வந்து தனிமையில் இருக்க வேண்டும். எனவே வெளியில் இருக்கக்கூடிய மீட்டிங்ஸ் வந்து அவர் கலந்து கொள்ள மாட்டார். முழுக்க வர்ச்சுவலாகத்தான் எல்லா விஷயங்களையும் இங்கே பகிர்ந்து கொள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்ததாக கனடிய வளம், இன்றைய கனடிய வளம் நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்க இருப்பது இமேஜஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் மற்றும் நேரடி மெய்நேர கண்காட்சி. இது பற்றி தமிழ் சிவிக் ஆக்ஷன்லேருந்து ஈத்தன் ஷான் வழங்குகின்ற குறிப்பிட்ட தகவல்கள். அதனை லங்கதாஸ் பத்மா அவர்கள் இது பற்றி கலந்துரையாடுகின்றார். அதாவது குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஈழத்தின் 2009 இறுதிக்கட்ட போரினுடைய நினைவுகள் சான்றுகள் இது பற்றி தெரிந்திருக்க வேண்டிய அவசியமான விஷயமாக இருக்கும். அது பற்றி அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறையினருக்கு அதற்குரிய நிகழ்வுகளுடைய நினைவுகளை வந்து கடத்த வேண்டியதும் இங்கே ஒரு கட்டாயமான விஷயமாக இருக்கின்றது. அந்த காலப்பகுதியில் வந்து கனடா உட்பட நிறைய நாடுகள் இதுக்காக குரல் கொடுத்தன. குறிப்பாக சொல்லப்போனால் கனடாவை பொறுத்த வரைக்கும் இங்கு கவர்னர் பெருவீதியை மறித்து நடத்தப்பட்ட போராட்டமாக இருக்கட்டும், இன்னும் பல போராட்டங்களாக இருக்கட்டும், அதாவது உலகளாவிய இறுதி நடத்தப்பட்ட பல போராட்டங்களாக இருக்கட்டும், இது பற்றிய நினைவுகள் வந்து பகிரப்பட வேண்டியது அவசியமாகும். எனவே இது பற்றிய இந்த நினைவுகளின் தொகுப்பாக இதனுடைய புகைப்பட கண்காட்சியாகவும் அதனுடைய நடந்த முக்கியமான நினைவுகளுடைய விளக்கங்களாகவும் வழிகாட்டப்பட இருக்கின்றன. இது ஒரு கண்காட்சியினூடாக நிகழ்த்தப்பட இருக்கின்றன. எங்கென்று பார்த்தால் ஃபோர்ட் யோக் நேஷனல் ஹிஸ்டாரிக் சைட்டினூடாக இதனை நடத்த இருக்கின்றார்கள். எனவே இது பற்றி தமிழ் சிவிக் ஆக்ஷன் நீதன் ஷான் உங்களுக்கு இப்பொழுது வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். டொரண்டோவிலே தமிழ் சிவிக் ஆக்ஷன் என்ற அமைப்பினூடாக இப்பொழுது டொரண்டோ டவுன்டவுன் பகுதியிலே அமைந்திருக்கின்ற ஒரு முக்கியமான இடம் ஒன்றிலே தமிழர்களுடைய கனேடிய வரலாற்றிலே முக்கிய இடம் பிடித்த போராட்டம் 2009 ஆண்டு இலங்கை தீவிலே நடைபெற்ற இறுதி யுத்த காலத்திலே டொரண்டோவிலும் ஒட்டாவாவிலும் கனடாவிலும் நடைபெற்ற போராட்டங்கள் குறித்த ஒரு ஆவணப்படுத்தல் முயற்சி ஒன்று முன்னெடுக்கப்படுகிறது. அது இப்பொழுது அங்கே ஒரு காட்சிப்படுத்தப்படுகின்ற ஒரு விடயமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவணப்படுத்தல் முயற்சி குறித்தும் இதனுடைய பின்னணி குறித்தும் தமிழ் சிவிக் ஆக்ஷனுடைய நீதன் ஷான் எங்களோடு இணைந்து கொள்கிறார். அவரோடு இந்த ஆவணப்படுத்தல் முயற்சி இதன் பின்னணி குறித்து பேசலாம். நீதன், வணக்கம். வணக்கம் லங்கதாஸ். வணக்கம் நேர்களே. இந்த ஆவணப்படுத்தல் முயற்சி குறித்து கூறுங்கள். இதனுடைய பின்னணி என்ன? நிச்சயமாக கனடாவிலே தமிழர்கள் வரலாறு ஆவணப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அது பல்வேறு வரலாறு, ஊடக வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி என்று பார்க்கின்ற பொழுது கனடாவில் இருக்கக்கூடிய தமிழர்களின் வரலாற்றிலே ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்ததும் 2008 ஆண்டு இறுதி பகுதிகளிலும் 2009 ஆண்டின் முதல் அரை ஆண்டும் இடம்பெற்ற வீதிகளில் இடம்பெற்ற போராட்டங்கள். இது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியத்துவத்தை பெறுகின்ற ஒரு விடயமாக அமைவதனால் அதை ஆவணப்படுத்தி அதன் மூலமாக சொல்லப்படக்கூடிய பல தகவல்கள் இருக்கின்றது, பல செய்திகள் இருக்கின்றது. இது கனடிய மண்ணிலே தமிழர்களுக்கான வரலாறு மட்டுமில்லை. டொரண்டோ நகரத்தை பொறுத்தவரையிலும் எல்லா கனடாவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றாலும் ஒரு நகரத்திலே தொடர்ச்சியாக பல ஆயிரமான மக்கள், சில வேளைகளிலே ஊடகங்களே கூடியிருக்கின்ற 50,000 100,000 மக்கள் என்று அந்த அளவுக்கு மக்கள் கூடிய போராட்டம் என்று வருகின்ற பொழுது ஒரு மனித உரிமைக்காக முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் என்ற வகையிலே இந்த போராட்டங்கள் கனடாவின் வரலாற்றிலும் ஒரு முக்கிய இடத்தை பெறுகின்றன. அவை இந்த போராட்டம் சம்பந்தமான விடயங்களை ஆவணப்படுத்துவதன் மூலமாக நமது வரலாற்றிலே இந்த முக்கியமான ஒரு பார்க்கின்ற பொழுது அதே வேளையிலே தொடர்ச்சியாக இப்பொழுது இருக்கக்கூடிய இன அழிப்பும் அந்த போராட்டம் இடம்பெற்ற பொழுது அங்கு என்ன இடம்பெற்றது என்பது பற்றிய விழிப்புணர்வையும் கொண்டு வருவதற்கு கூட இந்த ஆவணப்படுத்தல் ஒரு வகையிலே உதவுகின்றது. என்ன சொன்னால் அந்த ஆவணப்படுத்தல் மூலமா இப்பொழுது என்னென்ன பிள்ளைகள் 2009 ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்கள்,
அவர்களுக்கு கூட இந்த போராட்டங்களை பற்றி சொல்வதற்கான ஆவணப்படுத்தல் என்பது ஒரு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு அந்த பகுதிகளில் சென்று அதை பார்க்கின்ற பொழுது. இந்த ஆவணப்படுத்தல் ஒரு காட்சிப்படுத்தலாகத்தான் இப்பொழுது நடைபெறுகிறது. அந்த காட்சிப்படுத்தல் எங்கே நடைபெறுகிறது, உங்களோடு இணைந்து அதை செய்பவர்கள் யார், அந்த விவரங்களையும் சொல்லுங்களேன். ஆமாம், மியூசியம் ஆஃப் டொரண்டோ என்று டொரண்டோவில் இருக்கக்கூடியவர்களின் வரலாறுகளை பிரதிபலிக்கின்ற ஒரு அமைப்பு ஒன்று இருக்கிறது. அவர்கள் கடந்த வருடத்துக்கு முன் 2 வருடங்களுக்கு முன்பு அந்த கார்டனர் ப்ரொட்டஸ்டின் அனிவர்சரி வருகின்ற பொழுது ஒரு 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 சோசியல் மீடியா போஸ்ட் ஒன்றை போட்டிருந்தார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு டொரண்டோவின் வரலாற்றில் என்று. அதை பார்த்த உடனே அவர்களுடன் தொடர்பு கொண்டு ஒரு ஆர்வம் வந்தது எனக்கு. என்றால் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆர்கனைசேஷன் இதை மையப்படுத்தி ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அவரிடம் கேட்டேன், இப்படியான ஆவணப்படுத்தல் ஒன்றை செய்ய விரும்புகின்றோம், உங்களுக்கு இதற்கு உதவ முடியுமா என்று. அவர்கள் மூலமாக ஃபோர்ட் யோர்க் விசிட்டர்ஸ் சென்டர் என்பது டொரண்டோ அரசாங்கத்தின் ஒரு கட்டிடம். அரசாங்கத்தினால் நிறுவப்பட்ட, அரசாங்கத்தினால் பராமரிக்கப்படுகின்ற கட்டிடத்திலே இடமெடுத்து இந்த கோவிடுக்கு முன்பு வெளியிலே நீங்கள் பார்த்தது போல வெளியிலே பெரிய பதாதைகளாக அந்த பேனர்ஸாக படங்கள் இருப்பதோடு உள்ளுக்குள்ளும் ஒரு எக்ஸிபிட் செய்வதற்கான முயற்சி தான் இருந்தது. ஆகவே மக்கள் உள்ளே சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். அங்கு எம்பி சன்சி சம்பந்தமான விடயங்கள், ஈழத்தில் நடைபெற்ற இன அழிப்பு சம்பந்தமான, இங்க நடந்த பல்வேறு போராட்டங்கள் சம்பந்தமான விடயங்கள்லாம் முழு வடிவமாக செய்ய இருந்தோம். ஆனால் கோவிட் காரணமாக உள்ளே போக முடியாத காரணத்தினால் வெளியிலே இந்த பதாதைகளோடு இருக்கின்றது. அதே நேரத்தில் இமேஜஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்று ஒரு இணையதளத்தையும், imagesofresistance.com என்ற இணையதளத்தின் மூலமாக ஒரு வர்ச்சுவல் எக்ஸிபிட்டாக இந்த விடயங்களை பயன்படுத்தலாம். அதில் சென்று பார்த்தீர்கள் ஒவ்வொரு வித்தியாசமான ப்ரொட்டஸ்டும் இடம்பெற்ற இடங்கள், எங்கு இடம்பெற்றது, எப்பொழுது இடம்பெற்றது என்பதெல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு வரலாற்று ஆவணப்படுத்தலாக பார்க்கலாம். இது எதிர்கால சந்ததிக்கு தமிழர்கள் ஒரு போராட்ட வடிவமாக நாங்கள் அங்கு இன அழிப்பு இடம்பெற்ற பொழுது நாங்கள் இங்கு வெறுமனே இருந்து பார்த்து கொண்டிருக்கவில்லை, போராடினோம் என்பதற்கான ஆவணப்படுத்தலாம். அதே நேரத்தில் அங்கு நடந்த இன அழிப்புக்கான ஒரு சாட்சியமாகவும் கூட இங்கு இருக்கக்கூடிய அந்த போராட்டம் இடம்பெறுகிறது. இந்த இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த காட்சிப்படுத்தல் என்பது 3 புகைப்படங்களோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் ஒரு டிரைவ் த்ரூ ஒன்று சென்ற போது அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நீங்கள் என்னோடு பேசுகின்ற போது சொல்லியிருந்தீர்கள், இதற்கு மேலும் புகைப்படங்கள் காட்சிப்படுத்த இருந்தன, ஆனால் இந்த கோவிட் காரணமாக அது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதை பற்றி சொல்லுங்க. ஆமா, எங்களுக்கு அந்த இடம் கொடுக்கப்பட்டது மே மாதத்தின் கடைசி பகுதி வரைக்கும் தான். அதை நாங்கள் அந்த முதல் 3 இன்ஸ்டால் பண்ணிய பின்பு, ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் வந்த பின்பு அந்த கட்டடத்துக்குள் சென்று அதை இன்ஸ்டால் பண்ண முடியாமல் போய்விட்டது. அதற்கு பின்பு இந்த ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் இந்த மாத கடைசியில் நீக்கப்படும் என்று முதலிலே எதிர்பார்த்திருந்தோம். ஏனென்றால் முதலில் கூறப்பட்ட நாட்களை வைத்துக் கொண்டு மே மாதத்தில் இன்னும் 4 புகைப்படங்களை பெரிய அளவில் போடுவதற்காக எதிர்பார்த்திருந்தோம். இப்பொழுது மே 20ஆம் தேதி வரை இது நீடிக்கப்பட்டிருப்பதனால் இந்த வருடம் இதை விட அதிகமாக போடுவதற்கான சந்தர்ப்பம். ஏனால் மே 20ஆம் தேதி பின்புதான் எங்களை உள்ளே விடுவார்கள், அங்கே சென்று அந்த இதை போடுவதற்கான அனுமதி. இந்த வருடம் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அந்த 3 புகைப்படம், ஆனால் 3ம் மிகவும் பலமான, மிக முக்கியமான புகைப்படங்கள் அங்கு நீங்கள் காட்சிப்படுத்த பார்க்கலாம். அது ஒரு அடையாளமான ஒரு உணர்வு தான். அதுவும் இந்த ஃபோர்ட் யோர்க் விசிட்டர்ஸ் சென்டர், அதை அறியாத மக்களுக்கு அது கார்டனர் எக்ஸ்பிரஸ் வேக்கு கீழே இருக்கின்றது. அந்த பாதர்ஸ்ட் அண்ட் கார்டனருக்கு கீழே இருக்கின்றது. ஸ்பெரனா அண்ட் கார்டனர்லாம் அந்த ப்ரொட்டஸ்ட் இடம்பெற்ற இடத்துக்கு அருகிலேயே இது ஒரு அரசாங்கத்தின் உத்தியோகமான இடத்திலே நமது போராட்டத்தின் வடிவங்கள் என்று உங்களுக்கு தெரியும். இணையதளங்களிலே நாங்கள் அது படங்களை நீக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதிலே தேசிய கொடி இருந்தால் அதை நீக்குகின்றார்கள். இதெல்லாம் போராட்ட வடிவமா நீங்கள் பார்க்கக்கூடியதாகவும் உங்களுக்கு தேசிய கொடிகளோடு இருக்கக்கூடிய அந்த போராட்ட படங்கள் அங்கு வைக்கப்பட்டிருப்பது என்றால் அதுதான் அங்கு நடைபெற்றதை நேரடியாகவே பிரதிபலிக்கின்றது. இதில் வித்தியாசமாக ஒன்றும் புதிதாக ஒன்றும் சேர்க்கப்படவில்லை. என்ன போராட்டம் இடம்பெற்றதோ அதே போராட்டம் வடிவமாக அங்கு புகைப்படங்களாக காட்டப்பட்டிருக்கிறது. இந்த புகைப்படங்கள் இதுவரை அங்கே போடப்பட்டிருக்கின்ற 3 புகைப்படங்கள் அது 2 புகைப்பட பிடிப்பாளர்களினால் பதிவு செய்யப்பட்டவை. அவர்கள் குறித்தும் அது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் நினைக்கிறேன். அவர்கள் குறித்தும் நிச்சயமாக அந்த நினைவுகள்.com கனா ஆரம்பம் அவர்கள் பல புகைப்படங்களை இந்த முயற்சிக்காக கொடுத்திருக்கின்றார். அதில் 2 புகைப்படங்கள் அங்கு காட்சியில் அந்த 3 புகைப்படங்கள் 2 புகைப்படங்கள் அவர் எடுத்த புகைப்படங்கள். உங்களுக்கு தெரியும், கனா ஆரம்பம் அவர்கள் தொடர்ந்து அனைத்து போராட்டங்களையும் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு வந்திருந்தார். அது ஒரு ஆவணப்படுத்தலாக, ஒரு வரலாற்று ஆவணப்படுத்தலாக இருக்கின்றது. அதே போல பல ஆவணப்படுத்திய தமிழ் ஊடகவியலாளர்களும் தமிழ் நண்பர்களும் பல்வேறு விதமான படங்களை அனுப்பி இருக்கின்றார்கள். அது நமது இணையதளத்திலும் பல்வேறு இடங்களிலும் பகிரப்பட்டு கொண்டு வருகின்றது. அதை விட அந்த கார்டனர் ப்ரொட்டஸ்ட்ல தமிழ் ஊடகவியலாளர்கள் போக முடியவில்லை. ஏனென்றால் அது திடீரென்று இடம்பெற்றதனால் அந்த கார்டனர் ப்ரொட்டஸ்ட் படத்தை தேடிய பொழுது ரியூட்டர்ஸ் செய்தி
நிறுவனத்தின் மூலமாக அந்த மார்க் பிளின்ச் என்றவர் எடுத்த படம் மைசியம் மூலமாக உரிமை கோரப்பட்டு பெறப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உரிமையான அது பெற்று அதை பாவிப்பதற்கான உரிமைகளை பெற்றிருக்கணும், காப்பிரைட்ஸை பெற்றிருக்கணும். அது ஒரு முக்கியமான படமாக இருக்கிறது. ஏன்னா கார்ட்னர் எக்ஸ்பிரஸ் ரயில் இடம்பெற்ற போராட்டத்தின் படமாக அங்கு இருந்த இளைஞர்கள் சில படங்களை எடுத்திருந்தார்கள். அவர்கள் அந்த கார்ட்னரில் உள்ளே நிற்கின்ற படங்கள் சிலவற்றை கொடுத்திருந்தார்கள். ஆனால் வெளியிலிருந்து இந்த கார்ட்னர் ப்ரொட்டஸ்டை அப்படி எடுத்த ஒரு படமாக அந்த படம் ரியூட்டர்ஸ் செய்தி நிறுவனம் பாவித்த படம் பயன்படுத்தப்பட்டிருந்தது. எனவே தொடர்ச்சியா இது ஒரு முடிவு அல்ல, இது ஒரு ஆரம்பமாக தான் பார்க்கணும். தொடர்ச்சியாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மக்களிடம் உங்களுக்குரிய ஆவணங்கள் அல்லது உங்களது பிரதிபலிப்புகள், அல்லது ரிஃப்ளெக்ஷன்ஸ், நீங்கள் உங்களுக்கு அதை பற்றிய உங்களது கணிப்பு அல்லது நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்ற விடயங்கள், எவ்வாறு உங்களை அந்த போராட்டங்கள் பாதித்திருக்கின்றன, எவ்வாறான தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்திருங்க. சில இளைஞர்கள் சொன்னால் தாங்கள் என்ன பாடங்களை படிப்பதோ என்ன துறையில் செல்வது என்பதை கூட அந்த போராட்டங்களில் இருந்து மாற்றி அமைத்துக் கொண்டதாக, அப்படி பலருக்கு பல்வேறு விதமான தாக்கங்களை உருவாக்கியிருக்கும். அந்த தாக்கங்களை பற்றி ஆவணப்படுத்தல் கூட நாங்கள் இதில் சேர்த்துக் கொள்கிறோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் நடத்திய நிகழ்விலே அப்பொழுது ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் இருந்த ஒரு வெள்ளையின பெண்மணி ஒருவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தார் அந்த கார்ட்னர் ப்ரொட்டஸ்ட். அவர் பேசியிருந்தார் நாங்கள் செய்த பொழுது. 12 ஆண்டுகளுக்கு பின்பு லேபர் தொழிற்சங்க தலைவர்கள் பேசியிருந்தார். ஒரு முழுமையான ஆவணப்படுத்தலை தான் நாங்கள் எதிர்பார்க்கணும். அது ஒரு ஆரம்ப புள்ளியாக இதை வைத்துக் கொண்டோம். நன்றி நீதன். மேலதிக தகவல்கள் ஏதாவது பகிர்ந்து கொள்ள வேண்டுமா? மேலதிக விவரங்கள் ஏதாவது பகிர்ந்து கொள்ள வேண்டுமா? நிச்சயமாக. இப்பொழுது ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் இருப்பதனால் நீங்கள் அங்கு செல்ல முடியாது. ஆனால் அந்த பகுதியில் இருப்பவர்கள் நடந்து செல்கின்றீர்கள் என்றால், வாக்கிங் போகின்றீர்கள் என்றால் அதை பார்க்கக்கூடிய இருக்கும். ஃபோர்ட் யோர்க் விசிட்டர் சென்டரிலே கார்ட்னர் எக்ஸ்பிரஸ் கீழே இருக்கின்றது. மார்ச் 30 வரை இருக்கும். மார்ச் மே 30 வரை நினைக்க வேண்டும். மே 30 வரைக்கும் இருக்கும். அதே வேளையில இமேஜஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ற இணையதளத்துக்கும் சென்று நீங்கள் அந்த இணையதளத்தில் இந்த வர்ச்சுவல் எக்ஸிபிட்டை பார்க்கலாம். அதிலேயே இருக்கும். உங்களுக்கு உங்கள் மூலமாக கொடுக்கக்கூடிய சப்மிஷன்ஸ், நீங்கள் இதற்கு அதிகமான வரவுகளை தரப்போகிறீர்கள் சொன்னால் கூட எங்களுடன் info@tamilcivicaction.com என்ற மின்னஞ்சலுக்கு உங்களது தகவலை அனுப்பி நீங்களும் ஒரு பங்காளர்களாக இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம். நன்றி நீதன். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நல்ல ஒரு முன்முயற்சி ஒன்று, மிக முக்கியமான ஒரு பதிவு. நான் நினைக்கிறேன், எங்களுடைய வரலாறுகள் எங்கள் மூலமாக பதிவு செய்யப்படுகின்ற போது அது எங்கள் பக்க உண்மைகளையும் ஓரளவிற்கு முயன்றவரை பதிவு செய்யும். அது முக்கியமானது. அதற்கான முயற்சிக்கு உங்களுக்கும் நீங்கள் சார்ந்த தமிழ் சிவிக் ஆக்ஷன் குழுவுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். மீண்டும் பேசலாம். நன்றி. நன்றி ராமதாஸ். நன்றி, வணக்கம். MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஹரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஹரன். Chartered Professional Accountant. Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். மணி 43 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். இமேஜ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் நேரடி மற்றும் மெய்நிகர் கண்காட்சி பற்றி தமிழ் சிவிக் ஆக்ஷனில் நீத்தன் ஷான் அவர்கள் அந்த தகவல்களை கூறியிருந்தார். எனவே இந்த கண்காட்சியை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் செல்ல வேண்டியது 250 ஃபோர்ட் யோக் புல்வார்டுக்கு சென்றால் அங்கே ஃபோர்ட் யோக் நேஷனல் ஹிஸ்டாரிக் சைட்டில் அந்த கண்காட்சி இடம்பெற இருக்கின்றது. மே மாதம் 30 வரை நடைபெற இருக்கின்றது. எனவே இந்த கட்டுப்பாடுகள் தளர்ந்த பிறகு நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு சென்று அதை நீங்கள் பார்வைக்கு விடக்கூடியதாக இருக்கும். அடுத்தாக ஒரு தகவல், ஏஜெக்ஸ் மற்றும் பிக்கரிங் இருப்பவர்களில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இனிமேல் வேக்சினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பாப்அப் வேக்சினேஷன் கிளினிக்ஸ் ஏஜெக்ஸ் மற்றும் பிக்கரிங்கள் திறக்கப்பட இருக்கின்றன. டூர்ஹாம் ரீஜனில் இருக்கின்ற யங் ரெசிடென்ட்ஸுக்கு அவர்களை மேற்கோள் காட்டி தான் இது திறக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக இந்த ஹாட்ஸ்பாட் அது இந்த போஸ்டல் கோடின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை பார்க்கும்போது L1S, L1T, L1V, L1X மற்றும் L1Z இந்த போஸ்டல் கோடில் இருப்பவர்கள் இந்த வேக்சினுக்கு அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள். இப்பொழுது பார்த்தால் ஏப்ரல் 22 ஏப்ரல் 24 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் வாக்கின் மூலமாகவும் நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். பட் சில இடங்களில் மட்டும்தான். எனவே நீங்கள் ஏற்கனவே அவர்களை தொடர்பு கொண்டு இதனை உறுதிப்படுத்திவிட்டு நீங்கள் வாக்கின் மூலமாகவும் செல்லக்கூடியதாக இருக்கும். அதுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
905-721-4828 905-721-4828 இந்த இலக்கத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் ரிசர்வேஷனை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அங்கே என்று பார்த்தால் 73 சென்டானியல் ரோடில் அமைந்திருக்கும் ஏஜெக்ஸ் கம்யூனிட்டி சென்டரில் வந்து நீங்கள் இந்த பதிவை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதான் முதலாவது கிளினிக்காக திறக்கப்பட இருக்கின்றது. ஏப்ரல் 22 ஏப்ரல் 24 வரை இதனுடைய அவைலபிலிட்டி இருக்கும் என்பதும் இங்கு கூறப்படுகின்றது. எனவே அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் 163 ரூபாய் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 59 ரூபாய் செல்கின்றது. இப்பொழுது நாணய மாற்று வீதத்தை பார்க்கலாம். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி. இலங்கை 163 இலங்கை ரூபா, இந்தியா 59 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.66 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.57 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.03 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.06 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி. நாணய மாற்று வீதம் பார்த்தோம். நேரம் 9:45 குடிவின் கடை நிகழ்ச்சியுடன் இருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். அடுத்ததாக பார்க்கிருக்கின்ற தகவல், ஏற்கனவே இந்த வெளிநாடுகள் மூலமாக ஃபாரின் மூலமாக இந்த கோவிட்-19 திரிபுகள் வந்து அதிகமாக பரவப்படுவது வந்து தெரிய வருகின்றது. அந்த வகையில் இந்தியா இப்பொழுது அதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும் என்று சொல்லலாம். அந்த வகையில் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய விமானங்களில் வந்து அதிக அளவு தொற்றுகள் பதிவாவதாக இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக சொல்லப்போனால் ப்ரீ போர்டிங் டெஸ்ட்டில் வந்து, அதாவது இங்கிருந்து வெளியே செல்பவர்களுடைய டெஸ்ட் என்று பார்க்கும்போது அதனுடைய தொற்றுகள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் வெளியிலிருந்து வருபவர்களுக்கான இந்த தொற்றுகள் எண்ணிக்கை வந்து மிகவும் அதிகமாக இருப்பதாக தெரிகின்றது. அதுக்கு காரணம், அண்மைய காலங்களில் இந்தியாவில் செகண்ட் வேவ் வந்திருக்கின்றது. அதாவது நேற்று மட்டும், அதாவது செவ்வாய்க்கிழமை மட்டும் 3 லட்சம் பேர் ஒரு நாளில் மட்டும் தொற்றுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் 2000 மரணங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இந்த வகையில் வந்து கடந்த 2 வாரங்களில் மட்டும் மொத்தமாக 35 விமானங்கள் வந்து கனடாவை வந்திருக்கின்றன வேறு வேறு நகரங்களுக்கு. எனவே அதில் வந்தவர்களும் வந்து சரியான முறையில் வந்து டெஸ்டை செய்திருக்க வேண்டும் என்றும், எனவே அங்கிருந்து வருபவர்களுடைய எண்ணிக்கையில் கூட இந்த கோவிட் தொற்றினுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருப்பதாகவும் தெரிய வருகின்றது. எனவே முடிந்த வரைக்கும் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஃப்ளைட்ஸை வந்து பேன் செய்வதற்கான, தடை செய்வதற்கான வாய்ப்புகளும், குறிப்பிட்ட நகரங்களில் தடை செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே தென்படுகின்றது. நேரம் 9:47. அடுத்ததாக கனடிய செய்திகள் வழங்குகின்றார் PS சுதாகரன். வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவின் 7 நாள் சராசரி கோவிட் தொற்றின் எண்ணிக்கை 8200 தாண்டியுள்ளது. இது தொற்றின் பரவல் மோசமடைய போகிறது என்பதை சுட்டிக்காட்டுவதாக சுகாதார அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். தொற்றின் புதிய திரிபின் மாறுபாடுகளின் பரவல், மாகாணங்களில் மிக விரைவாக மீண்டும் திறக்கப்படும் நிலை, 2வது அலையிலிருந்து மருத்துவமனைகள் மீண்டு வராத நிலை ஆகியவை இதற்கான காரணிகளாக சுட்டிக்காட்டப்படுகின்றன. ஜனவரி மாதத்தின் பின்னர் கனடா கடந்த 2 வாரங்களாக மிக அதிகரித்த தொற்றுகளின் எண்ணிக்கையை பதிவு செய்திருக்கிறது. கடந்த வியாழக்கிழமை கனடாவில் 9569 புதிய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இது தொற்றின் ஆரம்பத்தில் இருந்து பதிவான ஒரு நாளுக்கான அதிக எண்ணிக்கையிலான தொற்றுகளின் பதிவாகும். கோவிட் தொற்றின் புதிய திரிபின் உலகளாவிய பரவல் மத்தியில் பயண கட்டுப்பாடுகளுக்கான உலகளாவிய அணுகுமுறையை கனடா தொடர்ந்தும் கடைபிடிப்பதாக கூறப்படுகிறது. கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்தியர் தெரேசா டேம் இன்று இந்த தகவலை தெரிவித்தார். புதிய திரிபின் பரவல் அதிகரித்துள்ள இந்தியா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை விதித்தல் குறிப்பிட்ட பலனை மாத்திரம் கனடாவுக்கு வழங்கும் என்று அவர் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் கனடாவின் ஒரு மூலோபாயம் ஒவ்வொரு நாட்டுக்கும் அதிகமான பாதுகாப்புகளை இணைப்பதாகும் என வைத்தியர் டேம் இன்று கூறினார். இதுவரை கனடா 70,000க்கும் மேற்பட்ட புதிய தொற்றின் திரிவுகளை பதிவு செய்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றார்கள். அமெரிக்கா கனடாவுக்கு மேலதிகமாக கோவிட் தடுப்பூசிகளை எதிர்காலத்தில் வழங்குவது குறித்து அமெரிக்க ஜனாதிபதியும் கனேடிய பிரதமரும் உரையாடியுள்ளனர். கனடாவுக்கு மேலும் உதவி செய்வோம் என நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கூறியிருக்கின்றார். மேலதிகமான தடுப்பூசிகளை கனடாவுக்கு அனுப்பும் திட்டம் குறித்து பைடன் இன்று சுட்டிக்காட்டினார். கனடாவில் பாவனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள ஆஸ்ட்ராசெனேகா தடுப்பூசிகளை அமெரிக்கா தன்வசம் கொண்டுள்ளதாக ஜனாதிபதி பைடன் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்கா ஏற்கனவே கனடாவுக்கு 1.5 மில்லியன் ஆஸ்ட்ராசெனெகா தடுப்பூசியை வழங்கியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதிக்கும் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கும் இடையிலான இன்றைய தொலைபேசி உரையாடல் அரை மணி நேரம் தொடர்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் 3 நம்பிக்கை வாக்கெடுப்புகளை கனடாவின் ஆளும் லிபரல் அரசாங்கம் எதிர்கொள்ள உள்ளது. சிறுபான்மை லிபரல் அரசாங்கத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கும் வகையில் இந்த 3 நம்பிக்கை வாக்கெடுப்புகள் அமைய உள்ளன. எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் வரவு செலவு திட்டத்தின் மீதான முன்மொழியப்பட்ட மாற்றங்கள் சிறுபான்மை அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கை வாக்குகளாக கருதப்படும். இந்த வாக்கெடுப்புகளை அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கை வாக்குகளாக கருதுமாறு எதிர்க்கட்சிகளை லிபரல் அரசாங்கம் கோரியுள்ளது. அதேவேளை அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தின் மீதான பிரதான வாக்களிப்பு எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. இந்த வாக்களிப்புகளில் வெற்றி பெறுவதற்கு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் லிபரல் அரசாங்கத்துக்கு குறைந்தது ஒரு எதிர்க்கட்சியின் ஆதரவு தேவை. தொற்றுக்கு மத்தியில் கனேடியர்கள் தேர்தல் ஒன்றை எதிர்கொள்வதை புதிய ஜனநாயக கட்சி விரும்பவில்லை என்று கட்சியின் தலைவர் ஜாக்மிட் சிங் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். முதல்வரின் அலுவலக உதவியாளர் ஒருவர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டது உறுதியாகியுள்ளது. இதனால் குறிப்பிட்ட உதவியாளருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த முதல்வர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். ஃபோர்ட் திங்கட்கிழமையன்று பாதிக்கப்பட்ட ஊழியருடன் தொடர்பு கொண்டிருந்தார் என முதல்வர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் முதல்வர் கோவிட் தொற்றுக்கு சோதனை செய்திருக்கிறார். ஆனாலும் முதல்வர் தொற்றால் பாதிக்கப்படவில்லை என சோதனை முடிவுகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. இருந்த போதிலும் அனைத்து பொது சுகாதார ஆலோசனைகளையும் முதல்வர் பின்பற்றுவார் என்று அவரது அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. கனடாவில் இன்று 7000 வரையான புதிய கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 4212, கியூபெக்கில் 1217, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 862, சஸ்கெச்சுவானில் 231, மனிடோபாவில் 164, நோவஸ்கோஷியாவில் 25, நியூ பிரன்ஸ்விக்கில் 7, நியூஃபவுண்ட்லாந்து மற்றும் லெபடோரில் 1, நுணவூட்டில் 1 என இன்றைய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 32, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 7, கியூபெக்கில் 6, மனிடோபாவில் 1, நியூ பிரன்ஸ்விக்கில் 1 என இன்றைய மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இங்கிலாந்துக்கான கனேடிய உயர்ஸ்தானிகராலிய ரால்ஃப் குடேல் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த நியமனத்தை வழங்கியிருக்கின்றார். முன்னாள் அமைச்சரான குடேல் நீண்டகாலம் ரெஜைனா தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். கடந்த பொதுத் தேர்தலில் குடேல் தோல்வியடைந்திருந்தார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இத்துடன் கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை வியாழக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. நேரம் 9:53. குட் ஈவினிங் கேட்ட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். அடுத்ததாக பார்க்கின்ற தகவல் இந்த அண்மையில் அறிவிக்கப்பட்டிருந்த வரவு செலவு திட்டம். இந்த திட்டத்தில் எதிராக, அதாவது எதிர்க்கட்சிகள் எதிரான சில மாற்றங்களை முன்மொழிந்திருக்கின்றன. இதன் காரணத்தினால் எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் 3 நம்பிக்கை வாக்கெடுப்புகளை கனடா, அதாவது லிபரல் கட்சி அரசாங்கம் எதிர்கொள்ள இருக்கின்றது. இந்த வாக்கெடுப்புகளை அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கை வாக்குகளாக கருதுமாறும் எதிர்க்கட்சிகளை லிபரல் கட்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அதே நேரம் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தின் மீதான பிரதான வாக்களிப்பு தான் இந்த திங்கட்கிழமை நடைபெறும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த வாக்களிப்புகளில் வெற்றி பெறுவதற்கு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ
ஜஸ்டின் ட்ரூடோவின் லிபரல் அரசாங்கத்துக்கு குறைந்தது ஒரு எதிர்க்கட்சியினுடைய ஆதரவு தேவை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். அதே சமயத்தில் தொற்றுக்கள் மத்தியில் இந்த கனடியர்கள் தேர்தல் ஒன்றை எதிர்கொள்வதை புதிய ஜனநாயக கட்சி விரும்பவில்லை என கட்சியின் தலைவர் ஜக்மீத் சிங் அவர்கள் கூறியிருக்கின்றார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். கடந்த முறை இதற்கு ஆதரவு செலுத்தியிருந்தாலும் கூட இனிமேல் இந்த லிபரலுக்கு இவர் ஆதரவு செலுத்துவாரா இல்லை என்பது இதற்கு பிறகுதான் தெரியும். எனவே இந்த திங்கட்கிழமை 3 நம்பிக்கை வாக்கெடுப்புகளை லிபரல் அரசாங்கம் எதிர்கொள்ள இருக்கின்றது என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். குடிமை கனடா நிகழ்ச்சியோடு நடந்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை காலை எப்படி இருக்க போகின்றது என்று பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழை மற்றும் உறைமழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழை மற்றும் உறைமழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 1 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வானிலை அறிக்கை பார்த்தோம். குட் ஈவினிங் கனடாவின் இறுதி பகுதிக்கு வந்து விட்டோம். அதுக்கு முதல் முக்கியமான ஒரு தகவல், அதாவது வருகின்ற சனிக்கிழமை 24ஆம் தேதி குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினால் ஒரு நிகழ்ச்சி வழங்கப்பட இருக்கின்றது. கேளுங்கள் தரப்படும் என்பதுதான் அந்த நிகழ்ச்சி. காலை 11 மணி தொடக்கம் மதியம் 12 மணி வரை இடம்பெற இருக்கின்றது. வருமான வரி இன்கம் டேக்ஸ் பற்றிய அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதிலளிக்க இருக்கின்றார் கணக்காளர் ஹரிஹரன் அவர்கள். உங்களுக்கான சகல கேள்விகளுக்கும் பதிலளிக்க இருக்கின்றார். எனவே நீங்கள் வாட்ஸ்அப்பினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். அதே நேரம் ஒன்னையர் மூலமாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாட்ஸ்அப் இலக்கம் 4162200033 மற்றும் தொலைபேசியினோடாக இணைக்கக்கூடிய இலக்கம் 4163233304. இந்த 2 இலக்கங்களோடாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு வருமான வரி பற்றிய உங்கள் சகல சந்தேகங்களையும் நீங்கள் கேட்டு அறியக்கூடியதாக இருக்கும். கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி வருகின்ற சனிக்கிழமை இடம்பெறுகின்றது காலை 11 மணி தொடக்கம் 12 மணி வரை. எனவே குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் இறுதிப்பகுதிக்கு வந்துவிட்டோம். இத்துடன் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் தினந்தோறும் வார நாட்கள் இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை யூடியூப் லைவ் மூலமாகவும், ஃபேஸ்புக் லைவ் மூலமாகவும் மற்றும் IPTV-ஊடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் படைப்புகளையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். எனவே நாளை நீங்கள் மீண்டும் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் இணைந்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜேபி என்ற ஜெயபிரகாஷ். நன்றி.